அந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம சில டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் B2B அப்படிங்கிறது. B2B business to business. Any example? கம்பெனி இருக்குன்னா டேரக்டா கஸ்டமர்ஸ் இல்லாம கஸ்டமர் சப்ளை பண்ணுறது ப்ரொடக்ஷன்ல இருந்து டேரக்டா ரீசேல் பண்ணுறது அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சரி, எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆயில் கம்பெனியே இருக்குன்னா ப்ரொடக்ஷன் ஒரு இடத்துல நடக்குது, இப்போ வந்து சேல்ஸ் ஒரு இடத்துல நடக்குது. வந்து சேல்ஸ்ல இருந்து மறுபடியும் ஒரு பிசினஸ் பண்றவங்கட்டே போறது B2B. காமராஜ் B2Bனா அந்த ஹோல்சேல்ல நார்மலா நடக்குது. மேனுஃபேக்சரர் இருப்பாங்க, சப்ளையர் அவங்க வாங்கி இன்னொருத்தர் கொடுப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே பிசினஸ் அப்படிங்கிறதுனால B2B அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மோஸ்டா லிங்க்டின்ல எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க டார்கெட் பண்றது. இப்ப ஆப்பிள் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா B2C. ஆப்பிள்ங்கிறது ஒரு பிசினஸ், நீங்க வந்து கன்சியூமர், நீங்க திருப்பி விற்கிறதா இல்லை, நீங்க வந்து ப்ராடக்ட் வாங்குறோம். ஸோ அதனால பிசினஸ் டு கன்சியூமர். இப்ப நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு B2B B2C எல்லாம் சேமா இருப்பாங்க. இப்ப கஸ்டமர் அண்ட் கன்சியூமர் இதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கலாம்? கஸ்டமர்னா யாரு, கன்சியூமர் யாரு? வாங்குறவங்க கஸ்டமர். ஓகே, ஒன் ஹூ பேஸ் ஃபார் த ப்ராடக்ட். கரெக்ட். அதாவது யார் பணம் கொடுத்து வாங்குறாங்களோ அவங்க வந்து கஸ்டமர். யார் அதை யூஸ் பண்றாங்க? எக்ஸாம்பிள் சொல்லுங்க காமராஜ். இப்ப நீங்க மேகி நூடுல்ஸ் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். மேகி நூடுல்ஸ யாரு மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க? சின்ன வயசுல குழந்தைய சாப்பிடுறாங்க. அப்ப பணம் கொடுத்து வாங்குறது யாரு? பேரண்ட்ஸ். ஸோ அவங்க தான் கஸ்டமர். பேரண்ட்ஸ் வந்து மேகி கம்பெனி கஸ்டமர், குழந்தைய வந்து மேகி கம்பெனிக்கு கன்சியூமர். நிறைய இடத்துல கஸ்டமர் கன்சியூமர் சேமா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இப்ப நீங்களே சம்பாரிச்சு நீங்களே அதை படிக்கிறீங்கன்னா யுவர் த கஸ்டமர், யுவர் த கன்சியூமர். இல்ல வீட்டுல வந்து உங்களுக்கு பணம் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கஸ்டமர், இவங்க கன்சியூமர். ஸோ இது பிரிச்சு பார்க்கறது டிபெண்ட்ஸ் ஆன் த பிசினஸ். நீங்க வந்து பிரிச்சு பார்க்குற மாதிரி. LTV, லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் அ கஸ்டமர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் கஸ்டமர் அதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்க வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பார்ப்பாங்க. லைஃப் டைம் அப்படின்னா நம்ம என்டையர் லைஃப் எடுத்து அதுல வச்சு பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 years 3 years இதுக்குள்ள உங்களால இந்த கம்பெனிக்கு எவ்வளவு வருமானம் வரும், இல்ல பெனிஃபிட்ஸ் வரும் அப்படிங்கறத அவங்க பார்ப்போம். இப்ப அமேசான் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அமேசான்ல ஒவ்வொரு கஸ்டமரையும் LTVன்னு அவங்க கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க பேக்கெட்ல. மோகன் அப்படி இருக்காங்கன்னா மோகன்னால இத்தனை நாள் இவ்வளவு பிசினஸ் வந்திருக்கு, இனி அடுத்த 1.5 years 3 years வந்து எவ்வளவு பிசினஸ் வரும் அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணிருக்கு. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுல வந்து மோகன் மாதிரி உள்ளவங்க ஒரு 1,00,000 பேர்த்த எடுத்துட்டு 10% டிராப் அவுட் ஆவாங்க, மீதி 90% இதே மாதிரி வாங்குவாங்க, அல்லது அதிகமா வாங்குவாங்க இல்ல கம்மியா வாங்குவாங்க. இதெல்லாம் போட்டுட்டு LTVன்னு ஒன்று கேட்பாங்க. ஏன்னா எந்த ஒரு இது இருந்தாலும் அந்த பிரீமியம் கஸ்டமர், நார்மல் கஸ்டமர் இந்த மாதிரிலாம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது. நீங்க பேங்க்லயே பாத்தீங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா இது வர பிரீமியம் கஸ்டமர். உங்களுக்கு போனோடனே எல்லாமே டக் அக்கௌண்ட் மேனேஜர் எல்லாம் தனியா கொடுத்துருவாங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ROI. நீங்க பிசினஸ் பண்றதுலயே நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு தெரியுமா? நீங்க ஒரு முதலீடு போடுறீங்க, அதை எப்ப திருப்பி எடுக்கிறீங்க, அந்த டியூரேஷன், அந்த பீரியட் தான் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் பர்சன்டேஜ்ல சொல்லுவாங்க. எப்படின்னா இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ட்ரைனிங் படிக்கிறீங்க. ஸோ இவ்வளவு அமௌண்ட்டை கொடுத்து நீங்க படிக்கிறப்ப இந்த அமௌண்ட்டை எப்ப நீங்க திருப்பி எடுக்க போறீங்க? ஓகேங்களா? இல்ல நீங்க இந்த அமௌண்ட் போட்டு இங்க படிக்கிறீங்க, இந்த அமௌண்ட் எப்ப எடுப்பீங்க? வாங்கும்போது ஃபர்ஸ்ட் மாசமே எடுத்துருவீங்களா?
அத இப்ப 4 மாசம் நீங்க படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் 1 மாசம் ஆகுது வேலைக்கு போறதுக்கு, 5 மாசம், அதுல இருந்து மாசம் ஒரு 15,000 ரூபாய் வாங்குறீங்க. அப்ப அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம், அப்புறம் இதுல நீங்க தங்கி செலவு இதெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் சேர்த்து எடுக்கணும்னா மறுபடியும் இன்னும் 2 மாசம். அப்ப 8 மாசம், 1 வருஷம் இப்படி எடுக்கணும். இதே மாதிரிதான் எந்த இதுல இப்படி போட்டீங்கன்னாலும் 1.5 இயர்ஸ் டு 3 இயர்ஸ் ஆக அந்த பணத்தை எடுக்கிறது. அதுதான் அந்த பீரியட் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் சொல்லுவோம். நார்மலா 3 இயர்ஸ்ங்க. இப்ப இந்த மாதிரி டிஜிட்டல் இந்த மாதிரி இதுல எல்லாம் இருந்தீங்கன்னா 1.5 இயர்ஸ்ல உங்களால எடுக்கலாம். ஆன்லைன் பிசினஸ்ல எல்லாம் நீங்க பிசிக்கலா ஒரு ஸ்டோர் மாதிரி போட்டு அட்வான்ஸ் கொடுத்து இதெல்லாம் லேபர் சேலரி எல்லாம் கொடுத்து பண்ணீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து 5 to 5 இயர்ஸ் வரைக்குமே வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் ஒண்ணுமே இருக்காது. மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் எவ்வளவு மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த கணக்குப்படி போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இப்ப நம்ம ஆப்பிள் டெக்னாலஜி பிசினஸ் வரலையா உடனே ஒரு ஆட் ரன் பண்ணு அப்படிங்கறது நம்ம போறோம். ஆனா ஒரு கணக்கு வச்சுக்கணும், நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் வருது, நம்ம எவ்வளவு பிசினஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். புது கம்பெனி நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 30% மேல நீங்க பிசினஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். எவ்வளவு ஃப்ரம் த டோட்டல் ரெவன்யூ. 1 லட்சம் ரூபாய் நீங்க மந்த்லி எடுக்கிறீங்கன்னா 30,000 நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் புதுசா இருக்கிறப்ப யூ கேன் ரீச் மோர் பீப்புள். கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆறீங்க, 1 இயர் ஆறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கஸ்டமர் வந்துருவாங்க, அவங்க மூலமா 2 கஸ்டமர் கிடைப்பாங்க. அப்படிங்கிறப்ப ரெடியூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் 15% ஆகிக்கலாம். நல்லா ஒரு ஃபெமிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா 10% வரைக்கும் கொண்டு வரலாம். இ-காமர்ஸ் கம்பெனிஸ் அமேசான் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 to 10% பண்ணுவோம். ஏன்னா டேர்ன் ஓவர் யோசிச்சு பாருங்க, பலாயிரம் கோடியில 5% 10% பண்ணுவோம். ஸோ நார்மலா 15% அப்படிங்கிறது ஒரு பண்ணக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் கம்பெனி சொல்லலாம். ஸோ 30% எக்மோர் ஃபார் நியூ கம்பெனிஸ் ஃப்ரம் டேர்ன் ஓவர். ஸ்டாண்டர்ட் வந்து 15%. இஃப் டேர்ன் ஓவர் ஹை தென் 5 to 10% மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட். மார்க்கெட்டிங் எப்படின்னா நம்ம டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க. மார்க்கெட்டிங் ரிலேட்டட்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ற சேலரில இருந்து எல்லாமே வரும். புரியுங்களா? இப்ப நான் வந்து 1 லேக் டேர்ன் ஓவர் இங்க எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டா 15,000 நம்ம செலவு பண்ணணும். 2 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் எடுக்கணும்னா 30,000. ஆனா இது எல்லாருமே இந்த ஃபார்முலா படியோ எல்லாம் போறது கிடையாது. பிசினஸுக்கு ஏன்னா அவங்களுக்கு இதை மட்டும் பார்க்க முடியாது. நடுவில் 2 மாசம் ஓடலைன்னா அதுல கடன் ஆயிரும். அப்ப மார்க்கெட்டிங்ல குறைப்பாங்க. மார்க்கெட்டிங்ல குறைச்சா இன்னும் குறையும். ஸோ இது எல்லாமே அந்த ஓனர் எப்படி பண்றாங்கிறது. பட் நார்மலா நீங்க ஒரு 10% மினிமம் பண்ணிட்டே இருக்கும், கன்சிஸ்டண்டா பண்ணிட்டே இருக்கும். இந்த 10% பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு பிசினஸ் வந்து வராது. நீங்க என்னதான் வந்து இதா நின்னாலும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் ரெஃபரன்ஸ்ல கொஞ்சம் நடக்கும் இல்லையா, புது கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வரமாட்டாங்க. இதான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜி நம்ம யூஸ் பண்றோம். இதுல முக்கியமான இன்னொரு டேர்ம் நம்ம படிக்க போறதுன்னா எஸ்பிபின்னு சொல்லுவோம். செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷனிங். இப்ப நம்மளுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னா யார் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க அவங்க வந்து நம்மளுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம சொல்றோம். இப்ப அந்த டார்கெட் ஆடியன்ஸ் டிஃபைன் பண்றதே பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல போய் தான் பண்ணுவாங்க. நார்மலா பெரிய கம்பெனிஸ் ஒரு ப்ராசஸ்ல போறப்ப எஸ்டிபி கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராட் ஏரியா. அதுல இருந்து நீங்க செக்ரிகேட் பண்றது டார்கெட்டிங். அதுல இருந்து நீங்க எப்படி பொசிஷனிங் பண்றீங்க, உங்க ப்ராடக்ட்டை வந்து எப்படி பொசிஷனிங் பண்றீங்க அப்படிங்கிறது தான் பொசிஷனிங். ஸோ செக்மெண்டேஷன்ங்கிறதும் டார்கெட்டிங்கிறது ஆடியன்ஸ் நீங்க ஃபில்டர் பண்ணுவீங்க. பொசிஷனிங்கிறது அந்த ஆடியன்ஸ் முன்னாடி நீங்க உங்களை எப்படி நிறுத்துறீங்க அப்படிங்கிறது. நீங்க ஆடியன்ஸ் முன்னாடி நிறுத்துறோம்னா இப்ப பீஸா ஹட் நினைக்கிறேன், பீஸா டாமினோஸ் பீஸா ஏதோ ஒன்று என்ன சொல்றாங்க, ½ an hourல உங்களுக்கு வரல அப்படின்னா அந்த பீஸா ஃப்ரீன்னு ஏதோ ஒன்று ஒரு ஆர்டர். ஸோ தேர் பொசிஷனிங் வந்து என்னன்னா டெலிவரி டைம் வந்து குயிக்கா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க பொசிஷன் பண்றாங்க. இது இன்டைரக்டா அவங்க பண்றது. இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் இந்த பொசிஷனிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா வராது சில பேருக்கு. we need to artificial induce. ஆப்பிள் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொசிஷன் எதுவும் கிடையாது. பட் நம்ம தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள்னா என்ன ஞாபகம் வருவாங்க, எல்லாரும் படிக்கிறோம் ஏதோ ஒன்று வர்றாங்கனாலே ஆப்பிள் போனா இந்த இது நடக்கும் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சு வர்றாங்களா? அப்படி கிடையாது. இருக்கிறதுல பெஸ்ட் எது சூஸ் பண்ணி வர்றாங்க, இல்லை வேற கம்பெனிக்கு போறதுனால இருக்கிறதுல பெஸ்ட். அப்ப நீங்க பொசிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், பிராண்ட் வேல்யூ அதிகமாகும். இப்ப சங்கர் படம் அப்படின்னா பிரம்மாண்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொசிஷன் ஹிம்செல்ஃப் லைக் தட். புரியுதுங்களா? ஸோ அந்த இதை தான் பொசிஷனிங் சொல்லுவாங்க. அப்ப யார் முன்னாடி பொசிஷன் பண்றோம்னா இந்த எஸ்டிபி முன்னாடி நம்ம பண்றது செக்மெண்டேஷன். டார்கெட் செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்றோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், நான் ஐடி டு ஐடி
career switches, entrepreneurs. நான்-ஐடி ஐடி கரியர்ஸ்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நான்-ஐடியில் இருக்காங்க அப்படிங்கிறது. அதனால ஒர்க்கிங் ப்ராசஸ் வச்சுக்கலாம். ஸ்கில் அப்கிரேட் இதெல்லாம் தான் நம்மளுக்கு டார்கெட் ஆடியன்ஸ். இதனால யோசிச்சு பாருங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு இதுல நம்ம வந்து படிக்கிறாங்க. ஜாப் சீக்கர்ஸ் செக்மெண்டேஷன்னா குட்டி குட்டியா நம்ம பிரிக்கிறது. செக்மெண்டா பிரிக்கிறது. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல வர்றாங்க. ஜாப் சீக்கர்ஸ் காலேஜ் முடிச்சவங்க. நான்-ஐடி டு ஐடி ஆண்டர்பிரினர்ஸ் பிசினஸ் பீப்புள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்க வர்றாங்க. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஸ்கில் அப்கிரேடுக்கு நான் ஆல்ரெடி ஒரு இதில் இருக்கேன். பட் இது வந்து ப்ராடா நம்ம சொல்றோம். இதுல வந்து நம்ம ஃபில்டர் பண்றப்ப அந்த சின்ன சின்ன வேல்யூவை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம், எடுக்க மாட்டோம். இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது என்னென்ன, நீங்க வந்து பிஏ, பிஎஸ்சி, எம்பிபிஎஸ், பேச்சுலர் ஆஃப் லா, பிஇ, எம்சிஏ, எம்பிஏ, பிபிஏ, பிகாம், இந்த மாதிரி வந்து நிறைய போகும். அப்ப செக்மெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா ப்ராடா இருக்குன்னு நான் சொன்னது என்னன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத நம்ம சொல்லிடுறோம். ஆனா இப்ப நம்ம பிசினஸ் பண்றங்காட்டி தெரியுது எனக்கு வந்து எம்பிபிஎஸ் வரமாட்டாங்க அப்படின்னு. ஆனா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இப்படி இருக்காது. அப்ப நீங்க உட்கார்ந்து ஒரு டீமா உட்கார்ந்து இதுதான் நம்மளுக்கு இருக்கிற ப்ராட் ஆடியன்ஸ், இதுல நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறத வருவாங்க. அப்ப அந்த ப்ராசஸ்ல நீங்க ஒரு 1000 பேர் வேலை செய்யற கம்பெனில போய் சேர்றீங்கன்னா நீங்க எடுத்தோடனே ஆடுக்கெல்லாம் போகக்கூடாது, அதாவது மார்க்கெட்டிங் போகக்கூடாது. போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க ஃபில்டர் அவுட் பண்றது மெத்தட். அப்ப டாப் லேயர் இந்த செக்மெண்டேஷன் பண்றப்ப இவங்க எல்லாம் ஆடியன்ஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கணும். இவங்க வந்து ஒரு டெமோகிராபிக்ஸ் பேஸ் பண்ணி பிரிக்கணும். டெமோகிராபிக்ஸ் அப்படின்னா ஏஜ், அந்த ஜெண்டர் இதெல்லாம் வச்சு நம்ம பிரிப்போம். ஏஜ் இப்போ 18 வயசுல இருந்து நீங்க ஆண்டர்பிரினர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இதெல்லாம் வந்தீங்க அப்படின்னா 45 வரைக்கும் தான் போடுவாங்க நார்மல். ஏன்னா செக்மெண்டேஷன்ல பெருசாவே போடுங்க. 18 to 45 வரைக்கும் நம்ம ஆடியன்ஸ். அதுக்கு மேல வந்து யாரும் இதுல இல்ல. லொகேஷன் எங்க இருந்து வர்றாங்க? இப்ப லொகேஷன் அப்படின்னா நான் பொதுவா சொல்றேன் கொங்கு பெல்ட். ஆப்பிள் டெக்னாலஜி பொறுத்தவரை சொல்றேன். கொங்கு பெல்ட் என்னது? கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம். இல்ல டார்கெட்டிங்ல நம்ம அப்படி பண்ணிக்கலாம். தமிழ்நாடு அப்படின்னு போடுறோம். இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஏன்னா இன்டர்ன்ஷிப்ல வர்றாங்க. சிவகாசி அங்க இருந்தெல்லாம் எல்லா பக்கம் வருவாங்க. ஜாப் சீக்கர்ஸ் இவங்க எல்லாமே இது இந்த டிகிரி எக்ஸெட்ரான்னு போட்டிருக்கேன். ஏஜ் இதுல இருந்து விட்டுட்டு லொகேஷன் இது போடுறேன். பிஹேவியர் இது மாதிரி நிறைய நீங்க பிரிக்கலாம். சும்மா நான் ஒரு 2-3 நான் காமிக்கிறேன். ஒவ்வொரு கம்பெனி அதுக்கு தகுந்த மாதிரி பிரிப்பாங்க. பிஹேவியர் அப்படிங்கிறது ஒன் டைம் பர்ச்சேஸா இல்ல நீங்க ஃப்ரீக்வெண்டா வாங்குவீங்களா இந்த பொருளை அப்படிங்கிறது. இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது ஒன் டைம் பர்ச்சேஸ் தான் வரும். இப்போ நீங்க காரு, வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒன் டைம், இல்லை இப்போலாம் 2 டைம்ஸ் அப்படி ஆகுது. கோர்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு தடவை தான் வாங்குவாங்க. ஒன் டைம் பர்ச்சேஸ். இவங்களோட கோல் என்ன? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட், ஜாப் சீக்கர்ஸ்க்கு ஜாப், நான்-ஐடி டு ஐடிக்கு அகைன் கெரியர் ஜாப். அதாவது ஜாபுக்கு கெரியருக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஜாப்னா உங்களுக்கு இப்ப நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், எனக்கு காசு, கூலி வேலை செய்யறேன் காசு, அது ஒரு வேலை தான். ஐடியில போய் இருந்தீங்கன்னா அதே வேலைன்னு தான் நான் சொல்றோம். ஆனா ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அ கெரியர். உங்களுக்கு வந்து வருஷம் அப்படியே ஒரு க்ரோத், டெசிக்னேஷன்ல இருந்து சேலரியில இருந்து உங்களோட ப்ரொஃபைல்ல இருந்து எல்லாம் மாறிட்டே போகும். ஆனா ஆட்டோ ஓடுறாங்கன்னா வருஷம் அதே இதுல தான் போயிட்டு இருக்கோம். அப்ப அது ஜாப்னா உங்களுக்கு சம்பளம் வந்துடும், எல்லாமே வந்துடும், கெரியர் க்ரோத் இருக்கு. ஸோ கெரியர் அப்படிங்கிறப்ப தான் உங்களுக்கு. அப்ப இந்த ஜாப் கெரியர்ஸ் எல்லாம் நான்-ஐடி வந்து கெரியர் ஆல்ரெடி ஜாப்ல இருக்காங்க, வேற இதுல ஸ்விட்ச் பண்றதுக்கு அவங்க கெரியருக்காக வருவாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு அது கெரியர் தான். பட் நம்ம சொல்றது வந்து ஜாப்னு சொல்றோம். நீங்க ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ் எல்லாமே வந்து கெரியர் ஓரியன்டா வருது. ஆண்டர்பிரினர்ஸ் வந்து என்ன அப்படின்னா சேல்ஸ் இம்ப்ரூவ், இன்க்ரீஸ்,
அவங்க ஒரு டேர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க, அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, இல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு வந்து ஸ்கில் அப்கிரேட். சைக்கோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இதுல போட்டு இன்னும் ப்ரொஃபஷனலா உங்களுக்கு எடுத்து செக்மெண்டேஷன் கீழே வர டைப்ஸ் நிறைய இருக்கு. நம்ம எடுக்கிறது ஒரு ப்ராடா ஒன்று எடுக்கணும். அதை இப்ப நான் இதுலயே போட்டோம். வேற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு இல்ல இதுக்கே போட்டு அப்படி எடுத்துருக்கோம். இல்ல அந்த இது போடலாம் இல்லைங்களா, RR போடலாம். ஒரு இது மட்டும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி வாஷிங் மிஷின், இந்த ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்துடும். அது 4 பேர் இது மட்டும். இப்போ வாஷிங் மிஷின் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு STP பண்ணா எப்படி வரும்? You ask me any questions to give me good answer. நான் இப்ப என்ன சொல்றேன், ChatGPT என்கிட்ட கொஸ்டின் கேளுன்னு நான் சொல்றேன். உனக்கு ஏதாவது கொஸ்டின் தான் கேட்டுக்கோ, அதுக்கப்புறம் நீ நல்லா ஆன்சர் போடுங்க. இது அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோ. இந்த மாதிரி Here are questions, simple. இப்போ அது கேட்கறதே செக்மெண்டேஷன்ல வருது. லொகேஷன் அப்படிங்கிறது என்னது? கோயம்புத்தூர் அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க கோயம்புத்தூர்ல ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் பண்றாங்க. வாஷிங் மிஷின்ல வந்து டைப் கேட்கறாங்க. ஃப்ரண்ட் லோட், டாப் லோட், செமி ஆட்டோமேட்டிக், ஆல், அதை பத்தி எல்லாம் கொடுத்துக்கலாம். ஆல் கொடுத்துக்கலாம். சூப்பரா வேணும். பிராண்ட், ஆல் பிராண்ட்ஸ். கஸ்டமர் டைப், ஹவுஸ் ஹோல்ட், எல்லாமே ஒரு பிஜி ஹாஸ்டல்ல அவங்களும் எங்க இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுவாங்க. லாண்ட்ரிஸ், ரிப்பேர், அது வந்து ஆள் ஓட்டணும். இன்கம் லெவல், இது வந்து பட்ஜெட் அண்ட் மிடில் கிளாஸ் போடுங்க. ஏன்னா ஹையர் எல்லாம் அந்த ஆத்தரைஸ் டீலர்கிட்ட போவாங்க. இவங்க எல்லாம் வந்து சும்மா ரிப்பேர் பண்ணி தருவாங்க. எப்படி நெகோசியேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க. அர்ஜென்சி லெவல், எஸ், சேம் டே இதுதான் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஆர்டி ப்ரொவைட் ஜெனரல் சர்வீஸ், ரிப்பேர், இன்ஸ்டலேஷன் தவிர்த்து targeting questions. Your goal, high volume, high profit, premium customers. or high volume, number of leads அதிகமா கேட்கறது. அவ்வளவுதான் கேட்கறது. நம்மகிட்ட கேட்கறது high volume. Distance limit 40 kilometers around Coimbatore radius. Radius கேட்டோம்னா அப்படின்னா அது அங்கெல்லாம் போயிடும். பொள்ளாச்சியா போயிடும். 20 kilometers radius. அடுத்து வந்து peak days, peak team size or a single have a team. Team of கம்ப்ளீட்டா வீக் ஃபுல்லா ஒர்க் பண்ணிக்கலாம். நம்மளே போடுறோம். preferred customer type, families,
ஒரு யூஎஸ்பி ஃபாஸ்ட் டோர் ஃபாஸ்ட் டோர் சில இதெல்லாம் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். யூஎஸ்பிங்கிறது யாருமே அது யோசிக்க மாட்டாங்க. அவங்க கேட்டா எல்லாமே நான் பண்றோம் அப்படின்ட்டுருவாங்க. பிரைஸ் ஸ்ட்ராட்டஜி மீடியம் போடுறோம். வந்து நோ பிராண்ட் இப்ப எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. ஜியாகிரபி அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க, டெமோகிராபிக் பிரிக்கிறாங்க, பிஹேவியர், ப்ராடக்ட் பேஸ், அப்புறம் இது டார்கெட்டிங் போயிட்டாங்க. அது எஸ்டிபி எல்லாரும் போயிடுச்சு. செக்மெண்டேஷன்ல இது மட்டும் எப்படின்னா ஜியாகிரபி கோயம்புத்தூர் 20 கிலோமீட்டர் ரேடியஸ், ராமநாதபுரம், சிங்கநல்லூர், பேலம்பேடு எல்லாம் வந்து பிரிக்கிறாங்க. எல்லாமே ஆக்சுவலா நீங்க அதுக்கு தான் சொல்ல, ஒரு பெரிய கம்பெனி போனீங்கன்னா அந்த பின்கோடு வைஸா நீங்க எழுதியே வச்சுக்கீங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிறதுங்கிறது ஆட்லயோ எல்லாத்துலயும் போய் நம்ம என்ன பண்றோம், அப்படி கொடுக்காம கீழமேடு பின்கோடு, காஞ்சிபுரம் பின்கோடு தான் ஆக்சுவலா போகும். இதுக்காக ஒரு டைரி புக் மாதிரி பண்ணணும். நம்ம யார் யார் கஸ்டமர்ஸ், அவங்க எந்தெந்த லொகேஷன்ல இருப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சதுனால நம்ம நல்லா பண்ண முடியும். ஆனா எல்லாருமே என்னன்னா எடுத்தோடனே நம்ம மார்க்கெட்டிங் போய் பிசினஸ்க்காக தான் போயிருக்கோம். இதெல்லாம் பண்றது கிடையாது. யாருமே பண்றது இல்லை. பண்றீங்கன்னா இப்ப உங்களுக்கே ஐடியா கிடைச்சிடும். 20 கிலோமீட்டர் ரேடியஸ் எங்கிருந்து எடுக்கிறது? காந்திபுரத்துல இருந்து 20 கிலோமீட்டர் ரேடியஸா, இல்ல நீங்க துடியலூர்ல இருந்து எடுப்பீங்களா? மொத்தமா அப்ப 64001 ஆரம்பிக்கிறோம். அதுதான் சென்டர் ஆஃப் கோயம்புத்தூர். அங்க இருந்து 20 கிலோமீட்டர் எடுத்தீங்கன்னா தான் இது உண்மையான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இது வந்து அந்த ஆர்ஆர் எலக்ட்ரானிக்ஸ் கேட்டீங்கனால அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வேண்டியதில்லை, அவங்க எங்க விட்டாலும் நான் போறதுக்கு ரெடியா இருக்கம்பாங்க. பட் நீங்க பெரிய கம்பெனிஸ் தேவையில்லாத லிமிட் எல்லாமே இருக்கும். அதனால இருக்கு போகும். டெமோகிராபிக்னா இன்கம். ஜியாகிரபி வந்து லொகேஷன் பிரிக்கிறாங்க. டெமோகிராபிக் அப்படிங்கிறது இன்கம் பேஸ் பண்ணி கஸ்டமர் டைப் ரெண்டே பிரிக்கிறாங்க. பட்ஜெட் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இது வந்து நம்ம சொல்ல அப்படியே வந்து இவங்க கொடுக்குறாங்க. பிஹேவியர், நீட் சேம் டே சர்வீஸ், பிரைஸ் சென்சிட்டிவ், வாண்ட்ஸ் குவிக் டோர் ஸ்டெப் சர்வீஸ், prefers trustworthy local technicians, repeat customers for years. இப்ப நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும். ஏன்னா இப்ப பண்ண போறோம் அந்த கம்பெனி கிளைண்ட்டுக்கு. அவங்களோட கிளைண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கறத இது சொல்றாங்க. அதாவது அந்த எண்ட்ல இருந்து சர்வீஸ் நம்மகிட்ட கேட்கறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சேம் டே சர்வீஸ் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. எல்லாருமே அப்படி அவங்களுக்கு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உடனே பிரைஸ் சென்சிட்டிவா இருப்பாங்க. வாண்ட்ஸ் குவிக் டோர் ஸ்டெப் சர்வீஸ், ப்ரிஃபர் ட்ரஸ்ட்வொர்த்தி லோக்கல் டெக்னீஷியன்ஸ். அப்படின்னா ஒரு நம்பிக்கையான ஆளுங்கிறாங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு. யாரோ வீட்டுக்குள்ள வர்றாங்க, செய்யறாங்க, பெட்ரூம்ல வந்து ஏசி ஆன் பண்றாங்க, இதெல்லாம் வர்றாங்க. அப்ப ட்ரஸ்ட் ஒர்த்திங்கிறது நீங்க ஆர்ஆர் எலக்ட்ரானிக்ஸ் கொடுக்கணும். அவர் டெக்னீஷியன்ஸ் ஆர் வெரிஃபைடு த்ரூ ஆதார் நம்பர். நீங்க அந்த வேர்ட் எல்லாம் வந்துதான் நம்ம ஆட்லயோ இல்ல இதுலயோ போட்டோம்னா தான் அந்த இது வரும். அப்ப இது நம்ம எழுதாம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ரிப்பேரா பண்ணி தரக்கு ஆள் இருக்குன்னு மட்டும் சொல்லுவோம். ஆனா அவங்களோட பாயிண்ட்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ரிப்பீட் கஸ்டமர்ஸ் ஃபார் ஏஎம்சி போடுறது ஒரு இதாக வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எப்ப வேணாலும் சரி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது. ஆல் டைப்ஸ் ஆஃப் வாஷிங் மிஷின், ஃப்ரண்ட் லோடு இல்லை, ஆல் மேஜர் பிராண்ட்ஸ். இதுதான் செக்மெண்டேஷன்ல பிரிக்கிறது. இப்போ டார்கெட்டிங்ல பாருங்க. டார்கெட்டிங்ல மோஸ்ட்லி அதுல இருந்து ஒரு ஃபில்டர் பண்ற மாதிரி வரும். பிரைமரி டார்கெட்ஸ் ஹை வால்யூம், மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் லிவிங் இன் அபார்ட்மெண்ட்ஸ். மிடில் கிளாஸ் ஃபேமிலி லிவிங் இன் அபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன பேர்ட். நம்ம எடுத்திருக்க மத்திய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க எடுத்தீங்கன்னா இந்த ஜியாகிரபி இருக்கு பாத்தீங்களா, ராமநாதபுரம், இங்க இப்ப இங்க எல்லாம் எவ்வளவு அபார்ட்மெண்ட் இருக்குன்னு நீங்க கருவீங்க. ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்லயும் ஆவரேஜ் எவ்வளவு வீடு இருக்குன்னு கருவீங்க. அங்க இது கண்டுபிடிச்சீங்கன்னா தான் உங்களோட ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் ஆடியன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி அகைன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அப்படின்னு போயிடும். ஆனா இப்ப எத்தனை மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இருக்காங்க, அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் எத்தனை நாள் சர்வீஸ் வரும், ரிப்பேர் ஆகும், உங்களோட ஆடியன்ஸ்ல எதாவது தெரியும்னா அங்க ஜியாகிரபில இருந்து எடுத்துட்டு வரும். Tenants living in rental houses in high density, PG hostels, சரவணம்பட்டி, பிலமேடு. இப்ப அது கூட இந்த ஏரியால தான் அதிகமான பேஜ். ஏன்னா ஐடி கம்பெனிஸ், காலேஜஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப கம்மி. இதை வந்து நம்ம டார்கெட்டிங்ல நெக்லெக்ட் பண்ணிடுறோம். பேச்சுலர்ஸ் சர்வீஸ் பேஸ்ட் அபார்ட்மெண்ட், இதுவும் அவ்வளவுதான், ரொம்ப எல்லாம் இருக்காது. செகண்டரி டார்கெட் பட்ஜெட் ஹவுஸ், லாண்ட்ரி ஷாப், கார்பரேட் ஹோம், கெஸ்ட் ஹவுசஸ், ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ், ரெக்கர். கிட்டத்தட்ட இதே வந்து இது ரெண்டுமே செகண்டரி இதுல வரும். These require frequent repair and service. They demand same day repair. You have a team so you can handle volume.
ஸோ வால்யூம் அதிகம்னு சொன்னாட்டி இதெல்லாம் டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. 50 லீடு வேணும்னா நீங்க வெறும் அப்பார்ட்மெண்ட் நம்பி இருக்காதீங்க, பிஜிஸ் எல்லாம் இருக்கு, அவங்கள இது பண்ணணும். அப்ப நம்ம டீடைல் டார்கெட்டிங்ல அந்த மாதிரி தான் எடுக்கும். நெக்ஸ்ட் லெவல் போறோம். ஃபர்ஸ்ட் ஓவராலா நம்ம கொடுத்துருவாங்க, அதே ஏஐல எடுத்துட்டு வரும். பட் அந்த குவாலிட்டி எல்லாம் போக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த டீடைல் டார்கெட்டிங் அந்த மாதிரி போய் எனக்கு அந்த பிஜிஸ் டார்கெட் பண்ற மாதிரி எல்லாம் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் தான் எப்படி நம்ம நிலைநிறுத்துறோம். Fast, affordable and same-day washing machine service in Coimbatore. All brands, all types, doorstep. இந்த பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் சிறுசா வச்சுக்கோ. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய இமேஜஸ் சோசியல் மீடியால பண்ற எல்லாத்துலயும் இந்த வேர்டு எங்கேயோ ஒரு கொண்டு வந்துட்டே இருக்கும். அப்ப நீங்க ஒரு 100 போஸ்ட் 200 போஸ்ட் நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் ஆப்பிள் டெக்னாலஜி பண்றீங்கன்னா ஆப்பிள் டெக்னாலஜியோட பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் மாத்தலைங்க. இதை வச்சுட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு வரேன் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. அதை மேக்சிமம் வந்து எல்லா இடத்துலயும் கொண்டு வந்து அப்படின்னா டக்கு ஞாபகம் வரும். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அதான் ரொம்ப பெருசா எஸ்ஐ மாதிரி நம்ம எழுத வேண்டாம். இந்த மாதிரி பெருசா இல்ல, சிம்பிளா டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அதே நம்ம சொல்றோம். இப்போ யூர் யூஎஸ்பி 15 members ஸ்ட்ராங் டீம், சேம் டே இருக்கு, ஆல் பிராண்ட்ஸ் அண்ட் ஆல் மிஷின் டைப், மீடியம் பிரைஸ், வேல்யூ ஃபார் மணி, ட்ரஸ்டட் பை ஃபேமிலி, ஃபாஸ்ட் ப்ரொஃபஷனல், ட்ரஸ்ட்வர்த்தி, நோ பையர் பர்சன். மிடில் கிளாஸ்ல எப்படி நம்மகிட்ட திங்க் பண்ணுவாங்க, நம்மகிட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா குயிக் ரிப்பேர், ஹானஸ்ட் பிரைஸ். அப்ப நீங்க விலை ஏற்றி குறைக்கிறதெல்லாம் வேண்டாம். மிஷின் சடன்லி ஸ்டார்ட், லாண்ட்ரி ஸ்டார்ட். அப்ப இவங்களுக்கு எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குலாம் இந்த மெசேஜ் நல்லா இருக்குங்க. சேம் டே சர்வீஸ், ப்ரொஃபஷனல். அடுத்து டெனன்ட் பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்க. அர்ஜென்ட் சொல்யூஷன், நோ டைம் ஃபார் லாண்ட்ரி, குயிக் டோர் சர்வீஸ். பிஜி ஹாஸ்டலுக்குள்ள ஏஎம்சி அவைலபிள். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து B2B மாதிரி இவங்களை கன்சிடர் பண்ணுவாங்க, அதனால ஏஎம்சி போறாங்க. லாண்ட்ரி ஷாப் வந்து ப்ரையாரிட்டி சர்வீஸ். இப்போ லாண்ட்ரி ஷாப் பாயிண்ட் எல்லாம் இல்லை போட்டுருந்தாங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் எடுக்கும். 1 இயருக்கு வந்து ரிப்பேர் ஆகுதோ இல்லையோ நீங்க ஒரு 2000 கொடுத்து எப்ப கூப்பிட்டாலும் வந்துருவோம், பாத்துக்கலாம். சம் அமௌண்ட் ஏஎம்சி. இப்போ பொசிஷனிங் லைன் மறுபடியும் மதுரை. சேம் டே வாஷிங் மிஷின் ரிப்பேரிங் பார்க்கர், அஃபோர்டபுள் காஸ்ட். Runs at around 20 kilometers. Focus on families, tenants, PG owners, apartment clusters, doorstep service. If you want, I can also play. Now, give me similar type of Apple technology. Apple எல்லாம் டக்குனு வராது, நம்ம இந்த ஹிஸ்டரியில ஸ்டோர் ஆயிருக்கனால டக்குனு அதோட இருக்கிறது. அதே எல்லாம் எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர் சிமிலர் அப்படியே வந்துச்சு. நம்மளுக்கு பொங்கு பெல்ட் வரும். டெமோகிராஃபி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், ஃப்ரெஷர்ஸ், நான்-ஐடி கரியர், செகண்டரி ப்ரொஃபஷன்ஸ் அதனால பெருசா வர மாட்டாங்க. ஹவுஸ் ஒய்ஃப். பிஹேவியர்னா வாண்ட் ஜாப் ஓரியன்டட் கோர்சஸ் பிளேஸ்மெண்ட், ப்ரிஃபர் ஆஃப்லைன் ட்ரைனிங், பர்சனல் கைடன்ஸ், பிரைஸ் கான்சியஸ் பட் வாண்ட் வேல்யூ. First institute with high placement records. Frequently search on Google and Instagram. இதுதான் நம்மளோட ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா கூகுள் சோசியல் மீடியா பொறுத்தவரை இன்ஸ்டாகிராம். Psychographic, want stable IT job, want to switch from IT salary to non-IT to IT. Internship plus real-time project. Prefer courses with structured syllabus. Primary target groups சொன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் இயர் பிளஸ் பாஸ்வேர்ட். இப்போ புரிஞ்சுங்களா, இங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டாங்க, இன்ஜினியரிங் பிளஸ் ஆர்ட்ஸ். எம்பிபிஎஸ் கூட போகல, அவங்க எப்பவுமே ஒரு ஃபில்டர் வந்துட்டாங்க. அதுல இருந்து எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. ஃபைனல் இயர் பிளஸ் பாஸ் அவுட் சொல்றோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபோக்கஸ் பண்ண. ஃபைனல் இயருக்கு looking for internship and placement, need affordability, want fastest path to IT job, need practical training plus resume plus mark interview. Career switches என்னன்னா BPO, மெக்கானிக்கல், சிவில் இதுல இருந்து வராங்க. Looking for digital marketing, Python or Java. Competition was covered by your strong placement network. Secondary target, working professionals wanted. So questioning எப்படி பண்ணாங்கன்னா, Apple Technology the most trusted job focused IT training institute with real projects. கொஞ்சம் பெருசா வரும். ஒரு USP இதெல்லாம் வந்து ஒரு USP தான் சொல்லுங்க. அப்ப இந்த USP எல்லாம் நீங்க வச்சீங்கன்னா நீங்க ஒவ்வொரு இமேஜ் கிரியேட் பண்ற பாத்தீங்களா, அதுல வந்து ஒய் ஆப்பிள் அப்படிங்கிற ஹெட்டிங் போட்டுட்டு இதை கொண்டு வரும். நிறைய டெக்ஸ்ட் வேண்டாம், பட் நான் சொல்றது அந்த கண்டென்ட்ல இருக்கணும்.
இமேஜ்ல இல்லாம கண்டென்ட்ல கொண்டு வரலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு ஒரு இமேஜ்ல சொல்றீங்க. ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னா இந்த கண்டென்ட்ல எல்லாம் கொண்டு வாங்க. ஏன் ஆப்பிள்ல படிக்கணும்? ரெண்டு இது சொல்லுங்க. ஒய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க படிக்கணும். ஏன் நீங்க படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். ஏன் ஆப்பிள்ல தான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது எப்பவுமே யாருக்கு எதுக்கு எங்க அதான் யாருக்கு இந்த ஆட் வந்து யாருக்கு ஜாப் சீக்கர்ஸ் இவங்களா அந்த எஸ்டிபில இருந்து நம்ம எடுக்கிறோம். அப்போ ஒரே ஆட்ல எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஒரு ஆட்ல ஜாப் சீக்கர்ஸ் ஒரு இமேஜ்ல ஜாப் சீக்கர்ஸ், அடுத்த நாள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் ஐடி டு ஐடி. அப்ப அவங்களுக்கு தேவையான யூஎஸ்பி, அவங்களுக்கு தேவையான பெயின் பாயிண்ட்ஸ் என்னவோ அதை அட்ரஸ் பண்ணி போகலாம். இதுதான் உங்களோட இமேஜ் வேரியேஷன்ல வந்துட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்குற ஒரு இது பண்ணு. திருப்பி திருப்பி எல்லாம் கொடுத்தோம்னா நம்ம அந்த போக்கஸை கொண்டு வர முடியாது. பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி வேல்யூ. ஏன்னா நான் ஐடி டு ஐடி மாறுறாங்கன்னா ஆல்ரெடி ஏர்னிங் மணி. அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பிரைசிங் வந்து பெரிய இது இருக்கு. அவங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னா கம்பெனி நல்லா இருக்கா, சொல்லி தந்தா புரியுமா, படிக்கணுமா அப்படின்னு பார்ப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ என்ட்ரி லெவல் ஜாப் சீக்கர்ஸ் ஃப்ரெஷர்ஸ்னா ஐயோ நம்ம வந்து இதுக்கு செலவு பண்ணணும், தங்கணும், இதுக்குள்ள இவ்வளவு செலவாகும், மணி மைண்டட்ல கொஞ்சம் இருப்பாங்க. ஸோ அதனாலதான் எந்த ஆடியன்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறது. அப்ப இவங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டா வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு. ஜாப் சீக்கர்ஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மணி ஓரியன்ட்லயும் பிராண்ட் டோன் இதெல்லாம் வரும். பையர் பர்சோனா, பெயின் நீட்ஸ், இன்டென்ஷன் இதெல்லாம் வரும். ஸோ இதுதான் ஜென்ரலா இப்படி வர்றது. இதை நம்ம கொஞ்சம் வேற மாதிரி எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் ஜாப் சீக்கர்ஸ் இதெல்லாம் பிரிச்சுட்டோம். இது எல்லா டிகிரியும் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எடுக்கிற ஒன் டைம் பர்ச்சேஸ் சைக்கோகிராஃபி வந்து எதுக்காக இந்த இதுக்கு படிக்கணும், அவங்க இந்த இதுக்காக வருவாங்க. இப்ப டார்கெட்டிங்ல வந்து என்ன பண்ணுவோம்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதை போடுவாங்க. ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, சிவில் இங்க வந்து படிச்சிருக்காங்க. இல்ல பிஇல வேற என்ன இருக்கான்னு பாருங்க. மெக்கானிக்கல் வந்து படிப்பாங்க. ஏஎம்எல், ஏடிஎஸ், ஏஎன்டிஎஸ், வேற ஏரோநாட்டிக்கல் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. நார்மலா நம்மளுக்கு வர்றது ஒரு மேஜரா இருக்கு. இப்ப அடுத்து வந்து பிகாம் ஆல், பிஎஸ்சி ஆல், பிபிஏ, எம்பிஏ இது எல்லாமே இவங்க எல்லாமே வருவாங்க. எம்சிஏ இதுல நம்ம வந்து பெருசா பிரிக்க இந்த இடத்த போய் பிரிக்கணும்னா ஆக்சுவலா பண்ணணும். பிகாம்ல யாரெல்லாம் நமக்கு வருவாங்க. பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் வந்திருக்காங்க. வில்சன் வந்து பிஏ இங்கிலீஷ். ஆனா ஒருத்தருங்க எப்பாச்சும் வந்து சேர்றதா வரும். உங்களுக்கு வேணும்னா அதை எழுதிக்கலாம் பிஏ இங்கிலீஷ். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது கொஞ்சம் மேட்ச் ஆகும். அப்ப இதெல்லாம் வந்து இங்க இருந்து இப்படி ஃபில்டர் பண்ணிடும். இப்ப ஜாப் சீக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க எந்த இயர்ல முடிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2023ல முடிச்சவங்க 2023 பாஸ் அவுட், அதுல இருந்து இப்ப வேலை சொல்ல வரவங்க அதிகமா இருப்பாங்க. அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ அந்த அப் டு 10 இயர்ஸ் நான் ஐடில இருந்து இருப்பாங்க. நம்ம மறுபடியும் பிபிஓன்னு சொல்றோம். எங்க நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்னா கால் சென்டர்ல வேலை செய்யறவங்களா, இல்ல மார்க்கெட்டிங்ல இருந்து சேல்ஸ் வர்றவங்களா, இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணோம். இல்லாட்டி என்ன ஆகுனா நம்ம ஃபோக்கஸ் இல்லாம நம்ம பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ஃபோக்கஸ் இல்லாம பண்றோம். இப்போ நம்ம இது வரைக்கும் யோசிச்சிருப்போம் இவங்க ஏதாவது வந்து சேர்றாங்க, இவங்களை டார்கெட் பண்ணி ஒரு ஆட். அப்ப ஆட்ல என்ன ஆகும், இதுதான் ஆட் செட் எல்லாம் பண்றது. சந்தை ஆட் செட்ல வந்து நீங்க ஒவ்வொரு ஆடியன்ஸும் மாத்திக்கலாம். கம்மியான பட்ஜெட் நீங்க 500 ரூபா விற்கிறத 200 ரூபா ஸ்பிளிட் பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு இமேஜ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிரைமரி டெக்ஸ்ட், அவங்களுக்கு ஒரு ஆட். அடுத்தது வந்து நான் ஐடி டு ஐடி, அப்போ அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆட். நம்ம பிரிச்சு வந்து பண்ணணும். பட் நம்ம இத்தனை ஆட் செட் பண்ணா காசு ஆகும் அப்படின்ட்டு பண்ண மாட்டோம். அதனாலதான் நான் சொன்னேன் 1000 பேருக்கு வேலை செய்யறாங்க, அவங்க காசு பெருசா பார்க்க மாட்டாங்க, அவங்க இந்த ப்ராசஸ் பெருசா பார்ப்பாங்க. நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு ஆடு செட்டு போட்டோம்னா 200 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா மொத்தமா எல்லாம் வச்சு ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய்க்குள்ள முடிக்கிறோம். ஆனா இப்ப தனியா பிரிச்சீங்கன்னாலே நீ 4-5 கேட்டகரி பிரிச்சல இதுலயே. அப்ப ஒவ்வொன்றுக்கு 200 1000 ரூபாய் ஆயிரும். நம்ம இது இவ்வளவு செலவு பண்றதா அப்படின்ட்டு நம்ம வந்து குறைச்சிருவோம். அதனால சின்ன கம்பெனிஸ் வந்து இந்த ப்ராசஸ் படி போறதில்லை. அந்த ஓனர் யாரோ அந்த இண்டிவிஜுவல் பர்சன் அவரோட தெரியும், நாம எக்ஸ்பீரியன்ஸ்ல பிசினஸ் பண்ணியிருக்கோம், இப்படிதான் போவோம், இவங்க தான் ஆடியன்ஸ் மொத்தமா போட்டு போயிடும்.
ஆனா பெரிய கம்பெனி அப்படி இல்லை. யூ ஹேவ் டு கோ பை ரூல் புக். இந்த புக்ல இவங்க தான் ஆடியன்ஸ், இவங்க தான் இந்த லொகேஷன்ல இருந்தா நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறப்பதான் இந்த ப்ராசஸ் எல்லாம் ஆகும். ஆனா இதவே நம்ம சின்ன கம்பெனிக்கு பண்ணணும்னா நல்லதுதான். கொஞ்சம் மட்டும் அமௌண்ட் போடுவோம், ஆனா அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துடலாம் ஈஸி. ஏன்னா ஒரு ஆட் எல்லாம் நல்லா காசு பர் லீடு குறையாது. நீங்க என்ன ஆகுதுன்னா, மெட்டா என்ன பண்ணுது, ஆர் கூகுள் என்ன பண்ணுது, நீங்க கோயம்புத்தூர் ஃபுல்லா ஒரு ஆட் ரன் பண்றீங்க, அதுக்கு வந்து என்ன பாக்குது, நம்ம இமேஜையும் நம்மளோட பிரைமரி டெக்ஸ்டையும் படிச்சு பாக்குது. ஓகே, இவன் வந்து பைத்தான் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் போட்டுருக்கான், இது யாரெல்லாம் சூட் ஆவாங்க, அவங்ககிட்ட இருக்கிற டேட்டா என்ன இருக்கு, மெட்டா இருக்கிற டேட்டா வந்து என்ன, யார் யாரெல்லாம் பைத்தான் கோர்ஸ்க்கு எங்கேயாவது லைக் பண்ணியிருப்பாங்க வேற ஒரு இன்ஸ்டியூட்ல, அவங்கள எல்லாம் ஒரு ஆடியன்ஸை கொண்டு அவங்களுக்கு எல்லாம் காமிக்காது. அதோட இதுல பெஸ்டா பண்ணுது. அப்ப என்ன பண்ணுது, நம்ம யார் யாருன்னு கொடுக்கலன்னா யார் யாருன்னு அது முடிவு பண்ணுது. அதுவும் வந்து 95% கரெக்ட். அது வாட் எவர் பர்சன்டேஜ் வந்து இட் இஸ் கரெக்ட். நீங்க இன்னும் ஸ்டில்லா கொடுக்குறீங்க, அதை எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, லாக் ஸ்டூடெண்ட் மேபி இன்ட்ரெஸ்டட் இன் பைத்தான், அவன் எங்கேயாவது வந்து ஏதோ ஒரு கோர்ஸ்க்கு கிளிக் பண்ணிப்பான், அப்ப அவனே எடுத்துட்டு வந்து காமி. ஒருவேளை நம்ம இங்க நடத்துறப்ப லாக் ஸ்டூடெண்ட் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு நம்ம சொல்றோம்னா, அதுக்கப்புறம் லீடு குவாலிட்டி மாறும். அப்ப நம்ம என்ன கொடுக்குறப்ப இந்தந்த டிகிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா ஃபில்டர் ஆகும் உங்களுக்கு. ஆனா குவாலிட்டியும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் எல்லாரும் இப்ப கம்ப்ளைண்ட் என்னன்னா குவாலிட்டி தான். நீங்க ஒண்ணும் இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்டான விஷயங்க. அகாசா அப்படின்னு ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க பெங்களூருக்கு ரியல் எஸ்டேட் இதுல ரன் பண்றது. ஸோ பர்டிகுலர் ஹிந்தி பீப்புளா வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, பர்டிகுலரா ஒரு சில இது வந்து வந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லா இன்டெப்தா பார்த்து தெரியும், பட் நான் அதை இதில் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் சொல்ல வரல. அப்புறம் சொல்றேன். பர்டிகுலர் இதுல இருந்து வர்றதுனால ஹிந்தி ஸ்பீக்கிங் இதான் எங்க லொகேஷன்ல இருந்து இதுதான் கம்ப்ளைண்ட். ரெடி டு ஸ்பெண்ட் மணி, பட் குவாலிட்டி வரல. அப்ப நம்ம இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாம நம்ம மொத்தமா விட்டோம்னா, எங்கேயாச்சும் ஒரு ஆள்காரன் தப்பா போயிடுச்சுன்னா அது அப்படியே அதுல இருந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதனாலதான் அப்பப்ப நம்ம ரீவிசிட் பண்ணணும், ஆடை மானிட்டர் பண்ணணும். எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு தடவை ஆட் ரன் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கலாங்கிறாங்க. ஆனா அந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்து எடுத்துட்டே வந்துட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம போறப்ப அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஆண்டர்பிரினர்ஸ் அவங்கள வந்து நான் வேண்டான்னு வர்றேன், எனக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கோர்ஸ் மட்டும் தான் வர்றாங்கண்ணா வர்றாங்க, அவங்களுக்குன்னு தனியா நான் போய் மார்க்கெட்டிங் பண்ணல அப்படின்னு நான் விருப்பம் அப்படின்னா அதை எடுத்துடலாம். ஸோ இது ஸ்கில் அப்கிரேட் எங்க யாரும் பெருசா வர மாட்டாங்க, ஆனா வர்றாங்க, ஒன்று ரெண்டு வருவாங்க. அதனால செட் ப்ராட்ல எழுதி வச்சிருக்கோம், உள்ள போறப்ப அது. அடுத்து கொங்கு பெல்ட்னு நான் போட்டேன், தமிழ்நாடுன்னு நான் போட்டிருக்கேன். தமிழ்நாட்டுல கொங்கு பெல்ட், அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், கரூர், இந்த ஏரியால இருந்து எங்களுக்கு வருவாங்க, மேஜரா வருவாங்க. அப்ப நான் எந்த ஆட்ல எந்த லொகேஷன் போனாலும் இதுல இருந்து நான் கொடுக்குறேன். அடுத்தது ஏஜ் 18 to 40, எனக்கு வந்து 18 to 34 தான் என்னோட இது. அடுத்ததுல அதான் ஃபிக்ஸ் பண்றோம். ஒன் டைம் பர்ச்சேஸ், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட், ஜாப், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் அப்கிரேட் இதை எடுத்துட்டோம்னா இதுல வந்து முடிப்பாங்க. பொசிஷனிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்டை எல்லா பக்கம் நம்ம எடுத்துட்டு போகணும். இப்ப நம்ம வச்சிருக்கிற ஆப்பினோட ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அது அதுவும் கஷ்டமா தான் வச்சுட்டோம். அதனாலதான் சிம்பிளா மாத்தணும், ஒரு வேர்ட்ல மாத்துற மாதிரி பார்க்கணும். இது நானே கிரியேட் பண்ணா நீங்க வச்சுக்கணும். நான் ஐடி டு ஐடி ப்ரொஃபஷனல், ஜாப் ஃபோக்கஸ் ஐடி ட்ரைனிங் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் நான் ஐடி ப்ரொஃபஷனல். This is my but I want in 1 or 2 or 3 words. நம்ம கண்டுபிடி பார்க்கலாம். பட் இதுதான் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா வச்சாதான் நம்ம இமேஜ்ல யூஸ் பண்ண முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும். ஒரு கேப்ஷன் வந்துட்டே இருக்கும்,
ஜாப் ஃபோக்கஸ் ட்ரைனிங். பட் எல்லாருமே இது நல்லா இருக்கு. ஆனா குட் பட் லுக்ஸ் வெரி காமன். பவர் யுவர் ஃபியூச்சர். இதெல்லாம் அந்த கேப்ஷன் மாதிரி போயிடுது. அந்த ஆடியன்ஸோட ஒற்றம். ஆடியன்ஸ் என்ன ஜாப் எல்லாம் எதிர்பார்க்கறதுனால அந்த ஜாப் வேர்டு வரணும். ஒரு 5 கேரக்டர் ஒரு 5 5 சென்டென்ஸ் மாதிரி 5 வேர்ட்ஸ் வச்சுக்கலாங்க. 5 வேர்ட்ஸ் ஆடியன்ஸ். நம்ம ஒரு சென்டென்ஸா போனோம்னா அது எல்லாரும் தப்பா. அதான் அது வந்து ஆப்ரன் ஞாபகம். இது ஒரு காமன் வேர்டா போயிடக்கூடாது. அதான் நான் சொல்லுவேன். ஸ்டார்ட் யுவர் ஐடி கரியர் நல்லா இருக்கு. இது எந்த இன்ஸ்டியூட் வேணாலும் போடலாம். அப்படின்னா டக்குன்னு என்ன ஞாபகம்? பிளேஸ்மெண்ட் இல்ல ட்ரைனர் ஏதாவது உருவாக்கணும். நம்மளுக்கு அதான் இல்லை. அது நம்ம பண்ணுவோம். இதுதான் வந்து செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷனிங் அப்படின்னு. டார்கெட் அதுல இருந்து பொசிஷன். இது பண்ணிட்டீங்கன்னா ஆடோட இது உங்களோட கஸ்டமரை நீங்க ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இல்லாட்டினா உங்களுக்கு திருப்பூர் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களா. திருப்பூர்ல இருந்து, ஆனா இது வந்து உங்களோட டேட்டாஸ் கிடைக்குன்னா உங்களுக்கு அது எக்ஸாக்டா தெரியும். இப்போ நான் திருப்பூர்னா திருப்பூர் சிட்டில இருந்தா வர்றாங்களா இல்ல கிராமத்துல இருந்து வர்றாங்க, இதெல்லாமே என்னன்னா அந்த டேட்டா கிடைக்குதான் தெரியும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் திருப்பூர்னு வச்சு நீங்க ஒரு நாள் எல்லாமே ஆட்ல இருந்து எல்லாமே ரன் பண்றப்ப அந்த பிசினஸ் டேட்டா கலெக்ட் பண்ணி அப்ப அந்த டீமோட சேல்ஸ் டீமோட நமக்கு வந்து பேசணும். இவங்க எந்த லொகேஷன்ல வர்றாங்க, நாமக்கல் டவுனா இல்ல எதுவா, அட்ரஸ் எதுக்கு வாங்குறோம் அதை வாங்கணும். வாங்கி பார்த்தோம்னா தான் தெரியும். அப்புறம் 1 இயர் இந்த டேட்டா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து தான் வர்றாங்க அப்படின்னு. நீங்க ரஜினி படம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, விஜய் படம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தே நோ தேர் ஆடியன்ஸ் பெட்டர். எனக்கு என்னோட ஆடியன்ஸ்க்கு எது பிடிக்குங்கிறத அவன் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பான். இப்போ கூட ஒரு இன்டர்வியூல கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ரஜினி வந்து ஏதோ ஒரு சீன்ல பழைய படத்துல ஏதோ வர்றது, அவரு வந்து ஏதோ போன் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனா வந்து அந்த மாடிப்படி இருக்குமாம ஒரு 4 ஸ்டெப் ஏறி இறங்கி வந்தா படி எடுப்பார்ட்டு ஒரு இன்டர்வியூல வேற யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்டா அந்த டைரக்டர் வேண்டாம் அப்படின்னா, இல்ல என்னோட ஆடியன்ஸ்க்கு தான் பிடிக்கும் அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க ஆடியன்ஸா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. எப்ப தெரிஞ்சுனாங்க? ஃபர்ஸ்ட் படத்துல தெரிஞ்சுட்டாங்களா? இல்ல, 10 படம் நடிச்சாதான் அவங்க ஆடியன்ஸ் எங்க விசில் அடிக்கிறாங்க என்ன தெரிஞ்சு போனாங்க. நம்மளும் ஒரு 10 நாள்ல ரன் பண்ணோம், 10 மாசம் ரன் பண்ணாதான் அந்த வர்ற ரிசல்ட் வச்சு நம்ம கொடுக்கணும். இது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மந்த்ரா மட்டும் இருந்ததுன்னா நீங்க எந்த ஒரு ஆட் ஃபோக்கஸ் பண்றதுனால ஈஸியா பண்ணிக்கலாம். ஆனா இந்த மந்த்ரா எந்த இதுலயும் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. நான் சொல்றது லெஸ் தென் 1000 எம்ப்ளாயிஸ் வேலை செய்யறது வச்சுக்க மாட்டாங்க. ஆனா அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கறத நான் இந்த இதுல சொல்ல வரேன். நான் ஏன் சொல்றேன், ஐஏஎம்ல என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஐஏஎம்ல சொல்லி தர்றது அவன் போய் வேலை செய்யற கம்பெனி 10,000 கோடி டர்னோவர் கம்பெனில அவன் வேலை செய்வான். அப்ப அவங்க இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்ப நம்ம அதை எடுத்து இங்க ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இப்ப அதை சொல்லி தரோம். இதை வந்து நம்ம பண்றோமோ இல்லையோ ஒரு இன்டர்வியூ போறோம் அப்படின்னா, சார் இந்த நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து நம்ம எஸ்டிபி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னோட கம்பெனிக்கு என்னோட ப்ராடக்ட்டுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க தான் கேட்போம். மோஸ்ட்லி எல்லாரும் கேட்கறது. நானே இங்க ஒருத்தர் ஆள் எடுக்கிறேன்னா எப்படி நீங்க மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க? அப்ப நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? சார் நான் ஆடு ரன் பண்ணுவேன். லீடு இப்ப ஆரம்பிக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் எப்படி நோ யுவர் கஸ்டமர்னு கேஒய்சிங்கிறாங்களா, அது மாதிரி வந்து நம்மளோட கஸ்டமர் நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் டார்கெட் ஆடியன்ஸ், அதை எப்படி பண்ணுவோம்? எடுத்தோடனே நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்ல மாட்டேன், அது பிஇ ஸ்டூடெண்ட் சொல்ல மாட்டேன். ஐ கோ வித் எஸ்டிபி, செக்மெண்டேஷன், டார்கெட்டிங். அதுல நம்மளுக்குன்னு ஒரு பொசிஷனிங் வேர்டு எந்த கம்பெனிக்கு வச்சிருக்க மாட்டாங்க. பொசிஷனிங் வேர்டு அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க நினைப்பாங்க நம்மளே இதெல்லாம் யோசிச்சதில்லை, இந்த பையன் யோசிக்கிறான் அப்படிங்கிறது. அதனால என்னென்னலாம் ஞாபகம் இருக்கோ இன்டர்வியூ நீங்க பேசிடுங்க. அதுக்கு முன்னாலதான் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். அதனால இது நீங்க யோசிக்கணும்னு வேண்டியதில்லை. இது ChatGPT போட்டாவே இன்னைக்கு ஓரளவுக்கு கிடைச்சிடும். நம்மளுக்கே தெரியாதெல்லாம் ஆக்சுவலா அவங்க கொடுப்பாங்க. நம்மளே யோசிக்க மாட்டோம் சில விஷயத்த அவன் யோசிச்சு எல்லாமே கொடுப்போம். இப்போ டார்கெட்டிங் பொசிஷனிங் வேர்டு நம்ம கண்டுபிடிக்கிற ஆலோசனை போகும். அதுல போட்டங்காட்டி ஒரு 5 நிமிஷத்துல அப்படி எப்படி ஐடியா கிடைக்க ஆரம்பிக்குது. இதை உட்காந்து நம்ம யோசிப்போம், அப்படியே விட்டுருவோம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர் பண்றதுல நம்ம அதை பண்ணலாம். இப்போ நீங்க வந்து ஆப்பினோ இதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கம்பெனி கன்சியூமர் ப்ராடக்ட்ல அது மாதிரியோ அதுல நீங்க அந்த இதுக்கு நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ChatGPT இருந்து எடுங்க வேணாம்னு சொல்ல, ஆனா அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். சார் இது நான் 2 கொஸ்டின் கேட்டோம்னு சொல்ல தெரியும்.
இதையே இந்த ஆடியன்ஸ் எடுத்திருக்கீங்க, இதை ஏன் எடுக்கல அப்படின்னா, இல்ல அது கொடுத்தது அப்படியே போட்டுருவேன் உங்களுக்கு. அது வேணும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதுல கேள்வி கேட்பாங்க. ஏன் பிஇல இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க, இன்னொன்னு எடுக்கலையான்னு கேட்டா நம்ம எப்படி யோசிச்சு சொல்லுவோமோ அதே மாதிரி நீங்க யோசிச்சு இந்த ப்ராடக்ட்டுக்கு இது ஆகாது, இதுதான் ஆகும் அப்படிங்கறத முடியும். நெஸ்ட்லே ஏதோ ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட்டுக்கு எஸ்டிபி இது வந்து பாத்தீங்கன்னா